எங்கள் கடைக்கு மேலே ஏதோ ஒரு லவ் பேர்ட்ஸ் வந்து அப்போதுலேருந்து உட்காந்து கத்திட்டே இருக்கு. எதுன்னு தெரில. யாராவது விட்டுட்டு இருப்பாங்க. ரெக்க ஏதாவது கட்டே இருக்கான்னு கூட தெரில எனக்கு. ஸோ ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு சல்மான் vlogs. 30 days கண்டினியூஸ் vlog போடுற சீரீஸில் இது டே 5. இன்னும் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் தட்டி விட்டுக்கோங்க. இன்றைக்கும் நான் vlog எந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:35க்கு தான் இந்த vlog ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்னும் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல எனக்கே கைஸ். அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டிஷர்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலைஞ்சிட்டு இருக்கு. ஃபுல்லாக கஸ்டமர் காமிச்சிருந்து அப்படியே அடிக்கிட்டு இருக்கோம். அது ஃபுல்லாக கலைஞ்சிட்டு இருக்கு. அது கொஞ்சம் நீட் பண்ணோம். நம்மளோட சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் தட்டி விட்டுக்கோங்க. கைஸ், வேலை செய்கிறதுக்கு முன்னாடி வடக்கு நண்பர்கிட்ட ஒரு குல்ஃபி ஐஸ் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா கரெக்டாக சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சோடனே டிஷர்ட் எல்லாமே எடுத்து டெஸ்ட் அடிச்சு ஒன்று அடிக்கிட்டேன். வாய்ஸ் ஓவர் கொடுக்குறானே நினைக்காதீங்க. பழைய மைக்கில் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் நேஷன் கொஞ்சம் நிறையா இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துடும். ஆர்டர் பண்ணியிருக்கேன் கைஸ். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4 o'clock ஆகுது. வேலையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இப்போ கடை கூட்டிகிட்டு இருக்கேன். இதுக்கப்புறமா ஒரு ஃப்ரூட் மிக்ஸ் ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். அப்புறமா ஜிம்மில் ஒர்க் அவுட் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு இன்னைக்கு வந்து ட்ரெஸ் மாற்றிட்டேன். இப்போ கொஞ்சம் நேரம் உட்காந்து டேப் பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா இங்கே அங்கே நடக்கிறேன், புஷ்அப் பண்ணுறேன், எல்லாமே பண்ணுறேன், போர் அடிக்குது. அப்புறமா கரெக்டாக எங்கள் அண்ணாவோட ஃபோன் வருது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என் தங்கச்சியோட 10th ரிசல்ட். அதில் தான் டிவி ஆஃப் பண்ணி வச்சிருந்தோம். கேபிள் எல்லாம் பிடுங்கி போட்டிருந்தோம். நான் அங்கே தான் ஒரு சம்பவம். டிவி அப்படியே போயிடுச்சு, டிஸ்பிளே போயிடுச்சு. அதுக்கப்புறமா எங்கள் அண்ணாக்கு தெரிஞ்ச கடையில் டிவி எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் எங்கள் வீட்டில் மாட்டுறதுக்கு இடம் இல்லை கைஸ். இப்போ டிவி பார்க்கறதுக்கு வேறு இடத்துக்கு வந்துக்கிறோம். இதுக்கப்புறமா வாங்கின 32 இன்ச்சு டிவியை வீட்டுக்கு போகும்போது ஸ்நாக்ஸ் வாங்கலாம். இந்த ஒரு கடைக்கு வந்து ஸ்நாக்ஸ் வாங்கினேன். கடைக்கு போய் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு கடை மூடிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டு வீட்டுக்கு வந்தோடனே டிவியில் என்னோட வீடியோஸ் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா எங்கள் வீட்டுக்கே பிடிச்ச கொஞ்சம் நேரம் சின்சானை பார்த்துட்டு யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. கொஞ்சம் அளவு மைக்கே இல்லாமல் பேச ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டே 6ல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.